ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்டு 1க்கான சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ரவுண்டு 1 இந்த கல்லூரிகள் எந்த அடிப்படையில் வைக்கப்பட்டது அப்படின்னா, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜும் வந்து 2024லேருந்து 2025 வரவங்க கூடிய ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜும் அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி வச்சுருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ், என்ஆர்எஃப் ரேங்கிங் அந்த கல்லூரி வாங்கியிருக்கா இப்படிங்கிற பட்சத்தில் அந்த கல்லூரி வர்த்தானதா, ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி இங்கே நான் ரவுண்டு 1க்கு சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ இன்னும் 2 நாளில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. மிக மிக முக்கியமான வீடியோ. நாளைக்கு போடலாம் தான் நினச்சேன், பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லைஃப். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். கிட்டத்தட்ட ஒரு 60 கல்லூரிகள் கொடுத்துருக்கேன். இந்த ஒன்று நான் சொல்லிக்கிறேன், 179 to 189 வரவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸஸ் அதிகமாக வைக்கணும். 190க்கு மேலே 13,000 பேர் இருக்காங்கன்னா 189லேருந்து 179 போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் வெறும் டயர் 1ல் ஒரு சில 10 கல்லூரி இருக்கும், சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும், அது மட்டும் வச்சிங்கன்னா ஆகாது. கல்லூரிகள் நிறையா வைக்கணும். இல்லைனா கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும். கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெட்ரானிக்ஸ் வைக்க சொல்லலை. ஈஸி வச்சா ட்ரிபிள் வைக்கணும், ஆனால் யாரும் வைக்க மாட்டீங்க. முதல் 10 கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஈஸி மட்டும்தான் வைப்பீங்க. ஸோ ஆனால் நாட்டலடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தீர்க்கறக்கு, அதை தவிர்க்கறக்கு கண்டிப்பாக இந்த சாய்ஸ் உங்களுக்கு உதவும். 60 கல்லூரிகள் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு லைக் போட்டிங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும் இந்த வீடியோ. அண்ட் கவுன்சிலிங் கோட் 1 ஆப்வியஸ்லி அன்ஆனஸ்டி சிஇஜி கேம்பஸ் ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ பிளேஸ் எல்லாம் இங்கே இல்லை. ஆர்டர் வைஸ் நீங்கள் உங்களுக்கு எது ஓகே அப்படிங்கிறத அந்த ஆர்டரை மாற்றிக்கலாம். நான் வந்து இந்த ஆர்டர் தான் வைக்கணும், அந்த ஆர்டர் வைக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ 85லேருந்து 90% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு, 50 LPA பர் ஆனம் வந்து கொடுத்துருக்காங்க. 14th பிளேஸ் என்ஆர்எஃப் ரேங்கிங். சிவசுப்ரமணியன் நாடார் 1315 இந்த செகண்டில் பொசிஷனில் இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு ஹை ப்ரையாரிட்டி ப்ரைவேட் காலேஜில் நம்பர் 1, 96% பிளேஸ்மெண்ட்டு, 170 lakhs per annum அண்ட் 46th என்ஆர்எஃப் ரேங்கிங். ஸோ நம்பர் 4 அதாவது கவுன்சிலிங் கோடு வந்து MIT கேம்பஸ், 85% பிளேஸ்மெண்ட்டு, 40 lakhs per annum. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் கவுன்சிலிங் கோடு 2006 பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், 95% பிளேஸ்மெண்ட், 64 lakhs per annum ஒரு வருஷத்தில். ஸோ 67th பொசிஷன் என்ஆர்எஃப் ரேங்கிங். 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், 90% பிளேஸ்மெண்ட், 44 lakhs per annum அண்ட் 101 to 150 பேண்டில் இருக்காங்க என்ஆர்எஃப்ல. 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 90 to 95% ஆஃப் பிளேஸ்மெண்ட்டு அண்ட் 40 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி அண்ட் 101 to 150க்குள்ளே இருக்காங்க என்ஆர்எஃப் ரேங்கிங்கில். 2004 GCT 90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது, 12 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அண்ட் 201லேருந்து 300 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப்ல இருக்காங்க. ஸோ அடுத்த 2377 பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் கல்லூரியாக மாறி இருக்குது. 90% பிளேஸ்மெண்ட்டு, 41 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க அண்ட் 101 150 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 1319 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, 95% பிளேஸ்மெண்ட்டு, 40 lakhs per annum, 101 to 152 பேண்ட் வரைக்கும் இருக்குது என்ஆர்எஃப்ல. 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் அட்டானமஸ் கல்லூரி, 90% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க, 40 lakhs per annum ஹையஸ்ட் பேக்கேஜ், 101 to 150க்குள்ளே என்ஆர்எஃப் ரேங்கிங் வச்சுருக்காங்க. 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், தவிர்க்க முடியாத ஒரு கல்லூரி, 97% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வச்சுருக்காங்க, 34 lakhs per annum ஹையஸ்ட் பேக்கேஜ், 201 to 300க்குள்ளே என்ஆர்எஃப் ரேங்கிங்குள்ளே இருக்காங்க. அடுத்தது 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நிறைய குழப்பம் இருக்குது. 1219 கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது, 90% பிளேஸ்மெண்ட், 46 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி, 151 to 200 வந்து உங்களுடைய என்ஆர்எஃப் பேண்டு. 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 81% பிளேஸ்மெண்ட்டு, 40 lakhs per annum வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக 81 கிடையாது, 90% பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 151 to 200 பேண்டில் இருக்காங்க என்ஆர்எஃப்ல. 2006 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கிருஷ்ணா காலேஜ் செகண்ட் கேம்பஸும் ஃபஸ்ட் கேம்பஸும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். 91% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு, 51 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 83th பொசிஷனில் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்காங்க. 4960 மெப்கோ ஷெலாங் விருதுநகரில் தவிர்க்க முடியாத ஒரு கல்லூரி, 80% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட், 11 lakhs per annum. ஸோ 101 to 150 பேண்ட் வரைக்கும் இருக்காங்க. சரிங்களா? என்ஆர்எஃப்ல 2739 ஸ்ரீ ஈஸ்வர இன்ஜினியரிங் காலேஜ், கண்டிப்பாக கிணத்துக்கடவுல கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி, 97% பிளேஸ்மெண்ட்டு, 40 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 201லேருந்து 300க்குள்ளே என்ஆர்எஃப் ரேங்க் பேண்ட்குள்ளே இருக்காங்க.
2764 KPR Institute of Engineering and Technology அரசூர் 93% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வச்சிருக்காங்க அண்ட் 54 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 101 to 150 பேண்டுக்குள்ளே இருக்காங்க. அடுத்தது 1450 லோயாலா ஐகேம், இது வந்து அட்டானமஸாக மாறிடுச்சு அண்ட் 91% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. 50 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 113 RMK இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 85 to 90% பிளேஸ்மெண்ட் 27 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 201 300 பேண்ட்குள்ளே இருக்குது. 101 to RMK எல்லாம் ஒரே குரூப்ஸு. ஸோ அதே பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு அண்டு மூணுலேயுமே நீங்கள் ஒரே இது பார்க்கலாம். ஸோ ஆர்டரை பார்த்துக்கோங்க. 1304 ஈஸ்வரி காலேஜ் SRM ஈஸ்வரி 88% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் 47 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 151 to 200 வந்து உங்களுக்கு NRF ரேங்கிங் பேண்டில் இருக்காங்க. 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் காரப்பூர் 80% பிளேஸ்மெண்ட்டு 25 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் OMR சென்ட் ஜோசப்லேயே குழப்பம் இருக்குது. 1317 வைங்க. 79% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு 5 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே தப்பாக இருக்குது. சென்ட் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 202 300 வரைக்கும் NRF பேண்டில் இருக்காங்க. 1324 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. ஸோ 90% பிளேஸ்மெண்ட்டு அண்ட் 16 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 101 to 150 ரேஞ்சில் இருக்காங்க NRFல. 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜலட்சுமியோட இன்னொரு காலேஜ் 97% பிளேஸ்மெண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆவரேஜ் சேலரி போட்டிருக்காங்க. சாரி ஓகேவா, ஹையஸ்ட் பேக்கேஜ் சேலரி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் சேலரி 151 to 200 பேண்டில் இருக்காங்க NRF. ஸோ அடுத்த 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 87% பிளேஸ்மெண்ட்டு 40 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் பெருந்துறை 87% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. 12 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி. ஆக்சுவலாக இது வந்து ஆவரேஜும் கூட வச்சுக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஆவரேஜாக வச்சுக்கலாம். 101 to 150 பேண்டில் இருக்காங்க. 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், இது தவிர்க்க முடியாத கல்லூரி 89% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு 24 lakhs per annum வச்சுருக்காங்க. 151 to 200 பேண்டுக்குள்ளே இருக்காங்க. 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 80% பிளேஸ்மெண்ட் 9 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த 5901 அழகப்ப செட்டியார் காரைக்குடி 91% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. 8 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 79% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு 8 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அட்டானமஸ் கல்லூரி, வளர்ந்து வர ஒரு கல்லூரி, மிஸ் பண்ணிடாதீங்க. 90% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் 12 lakhs per annum வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் சேலரி. 201 300 பேண்டுக்குள்ளே இருக்காங்க NRF ரேங்கிங்கில். ஸோ அடுத்து 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 85 to 90% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் 6 lakhs to 10 lakhs per annum ஆவரேஜ் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க. 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 92% பிளேஸ்மெண்ட்டு 28 lakhs per annum 201 300 பேண்டுக்குள்ளே இருக்காங்க. 2706 டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் பொள்ளாச்சி 90% பிளேஸ்மெண்ட்டு 51 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்போட செகண்ட் கேம்பஸ் 79% பிளேஸ்மெண்ட் 5 lakhs வந்து ஆவரேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க. 1306 ஜேபி இன்ஜினியரிங் காலேஜ், இது நான் அட்டானமஸ் கல்லூரி 85% பிளேஸ்மெண்ட் 21 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் ஒரு பெரிய கல்லூரி 91% பிளேஸ்மெண்ட் 20 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 151 200 NRF ரேங்க் வாங்கியிருக்காங்க. 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி 90% பிளேஸ்மெண்ட் 38 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 151 to 200 பேண்டுக்குள்ளே இருக்காங்க. அடுத்த 5910 PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் 80% பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. 44 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 201 300 பேண்டுக்குள்ளே இருக்காங்க. 1210 பனிமலர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 80% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு 13 lakhs per annum. ஆக்சுவலாக 80ங்கிறது 90 வரைக்கும் இங்கே வாங்கி கொடுக்குற 90% பிளேஸ்மெண்ட்டு 201 300 பேண்டுக்குள்ளே இருக்காங்க NRF ரேங்கிங். அடுத்த 1301 மீனாட்சி சுந்தரராஜன், ஸோ இது அட்டானமஸ் கல்லூரி 82% பிளேஸ்மெண்ட்டு 10 lakhs per annum ஆவரேஜ் சேலரி வாங்கி கொடுக்குறாங்க. 1126 JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் உஷா கார்டன், இது வந்து அட்டானமஸ் கல்லூரி, மிகப்பெரிய ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு கல்லூரி, அதனால தான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இவங்க ரீசெண்ட் டைம்ஸில் 25 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 87% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கல்லூரி போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்த 2622 VSB கரூர் 89% பிளேஸ்மெண்ட்டு 20 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 1311 KCG காலேஜ் ஆஃப் காரப்பாக்கம் KCG காலேஜ் 81% 10 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 201 300 பேண்டில் இருக்காங்க NRF ரேங்கிங்கில். 2769 JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் பிச்சனூர்
கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 90% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க. அதனால தான் இந்த கல்லூரி நம்ம வச்சோம். அண்ட் ஆல்சோ எதுக்காக சொல்கிறேன்னா 75 lakhs per annum வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கத்தாரில் ஒரு கம்பெனியில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கோர் பிரான்ச்சை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த கல்லூரி வச்சேன். கோர் பிரான்ச்சை முக்கியத்துவம் கொடுக்குற கல்லூரி. ஃபுட் டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி, பெட்ரோ கெமிக்கல் இது படிக்கணும்னா இந்த கல்லூரியில் போய் படித்தா போதும். அதுக்காக இந்த ரவுண்ட் 1 மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த லிஸ்ட்டில் வச்சேன். 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரை. ஸோ 90% பிளேஸ்மெண்ட் 11 lakhs per annum. ஸோ அடுத்து 1422 SRM வள்ளியம்மை 78% பிளேஸ்மெண்ட் 20 lakhs per annum. அடுத்து 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் அட்டானமஸ் கோயம்புத்தூர் 92% பிளேஸ்மெண்ட் 25 lakhs per annum. அடுத்தது 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 90% பிளேஸ்மெண்ட் 52 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. NRFல 201 300 பேண்டில் இருக்காங்க. 2709 GCE ஈரோடு IRTTன்னு சொல்லுவாங்க 79% பிளேஸ்மெண்ட்டு 8 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. 2607 KS ரங்கசாமி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 89% பிளேஸ்மெண்ட் 19 lakhs per annum 201 300 பேண்ட்குள்ளே இருக்காங்க. அடுத்து 2727 SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி SNS ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருச்சு 87% பிளேஸ்மெண்ட்டு 14 lakhs per annum 201 300 பேண்ட்குள்ளே இருக்காங்க. 3830 K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 86% பிளேஸ்மெண்ட் 10 lakhs per annum 201 300 பேண்ட்குள்ளே இருக்காங்க. அடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ரெட் ஹில்ஸ் சென்னையில் இருக்குது. ஸோ 80% பிளேஸ்மெண்ட் 25 lakhs per annum வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்து JP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி JPரோட செகண்ட் கேம்பஸ் 77% ஆஃப் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் 21 lakhs per annum வாங்கி கொடுக்குறாங்க. 2727 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி LNT பைபாஸ் கோயம்புத்தூர் 75% பிளேஸ்மெண்ட்டு அண்ட் 18 lakhs per annum வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ மொத்தத்தில் இங்கே நான் சொல்ல கல்லூரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இதெல்லாம் ரவுண்ட் 1 கல்லூரியா அப்படின்னு நினச்சிருக்கலாம். இப்போ சொல்கிறேன் 179 189 வரைக்கும் ஹெவியான போட்டி இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. மொத்தமாக 39,195 பேர். அதில் நல்லா கேட்டுக்கோங்க 13,000க்கு மேலே வந்து 190க்கு மேலே. அதில் 179 189 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 27,000 பேர் இருக்கான். அப்போ 27,000 பேர்த்துக்கு நம்ம இந்த ஒரு டாப் 30 காலேஜ் பத்தாது. நீங்கள் நினைக்கலாம் சிஎஸ்சி இசி வந்து ஒரு 10 காலேஜில் போட்டு கிடச்சிரும். கண்டிப்பாக சொல்கிறேன் போட்டிகள் இருக்குது. நான் பயப்படுத்துறதுக்கு சொல்லலை. அதுக்காக தான் இவ்வளோ சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தபடியாக என்னெல்லாம் நல்ல கல்லூரி இருக்கோ அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் சேர்த்தி ரவுண்ட் 1க்கு. ஸோ திஸ் இஸ் ரவுண்ட் 1 சாய்ஸ் லிஸ்ட். 1321 சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிப்பெட் இதுவும் ஃபஸ்ட் ரவுண்டில் 185க்கு மேலே இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடச்சிரும். ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு பிளாஸ்டிக் டெக்னாலஜிலாம் படிக்கலாம் இதில் போய் படிச்சுக்கலாம். 2343 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்கணும் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் இதில் கிடைக்கும். பட் 175க்கு மேலே இருந்தாலும் இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த வருஷம் 180க்கு மேலே இருந்தால் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். 5012 செக்ரியை பொறுத்த வரைக்கும் 190க்கு மேலே 195க்கு மேலே இருந்தாலும் இந்த வருஷம் 194ஆவது இருக்கும். இந்த வருஷம் அது கிடச்சிரும். ஏன்னா சீட்ஸே கம்மி தான். அதில் ஃபஸ்ட்டு முடிகிற சீட்டு இதில் தான் செக்ரியில் தான். சரிங்களா? ஸோ ஆல் ஓவர் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரவுண்டு 1 மாணவர்களே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. சார் இந்த காலேஜெல்லாம் சொல்கிறீங்க என்னென்னமோ காலேஜெல்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி வேணால் அதை மாற்றி வச்சுக்கலாம். உங்கள் சாய்ஸ் உங்களுடையது. நான் வந்து ரவுண்டு 1க்கு இதெல்லாம் வைக்கலான்ட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அது எடுத்துக்காது உங்கள் இஷ்டம். பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒரு கல்லூரியும் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 கல்லூரி நீங்கள் பார்க்குற அப்படின்னா ஒரு 5 கல்லூரியாவது விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்னி டைம் இல்லை. திங்கக்கிழமை சாய்ஸ் பண்ணி நமக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு உதவும். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.